Hello friends, welcome to Siva's View. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது போக பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோவில் நீங்கள் எங்கேயாவது ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் வீடியோ பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கூகுள் அக்கௌண்ட் அண்ட் பாஸ்வேர்டு வந்து டார்க் வெப்பில் இருக்குன்னு சொல்லி அமெரிக்க ஹேக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டு கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இமீடியட்டாக 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஹைலி செக்யூர்டான பாஸ்வேர்டு வைங்க. சரிங்களா? இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டே வரலாம். நமக்கு அக்கௌண்ட்டை வந்து இன்னும் ஹைலி ஸ்ட்ராங்காக வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு தான் அந்த கூகுளோட இல்லை 2-வே அத்தன்டிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லலாம். இது வந்து கூகுளோட ப்ராடக்ட்ஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரைட் சைடு இருக்குல்ல, ஜிமெயில், யூடியூப், கூகுள் டாக்ஸ், கூகுள் ப்ளஸ், கூகுள் டிரைவ் எல்லாமே கூகுளோட ப்ராடக்ட். ஸோ இது மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு செக்யூரிட்டியாக இருக்குது உங்கள் கூகுள் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு. எல்லாத்துலேயுமே வந்து இதுதான் கொடுத்துருப்பீங்க. எல்லா ஐடியிலையும் ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? ஃபேஸ்புக்லேருந்து என்னென்ன அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களோ எல்லாத்துக்கும் ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஸோ ஜிமெயில் ஐடி நீ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த வீடியோவில் பற்றி இருக்க போகுது. ஓகேங்களா? வித்து இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருக்கிறனால ஹைலி வந்து செக்யூராக இருக்கும். ஒன்று அந்த உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுறவங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்டு தேவை, அது போக உங்கள் ஃபோனும் தேவை. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. வித் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் யூ வில் ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் அண்ட் போத் யுவர் பாஸ்வேர்டு அண்ட் யுவர் ஃபோனையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதே அப்படி இந்த சென்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் வந்து இது எப்படி ஒர்க் போய் எதுக்கு வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் யூ நீட் அப்படின்னு பாருங்கள். நம்ம திங்க் பண்ணுறதை விட ஈஸியாக வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து ஸ்டீல் பண்ண முடியும்னு சொல்கிறோம். இது எப்படின்னா நம்ம பாருங்க, நம்ம பண்ண ஒரு சின்ன காமன் மிஸ்டேக்ஸ்னால வந்து ஈஸியாக பாஸ்வேர்ட் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன மிஸ்டேக்ன்றதை சொல்கிறேன். யூசிங் சேம் பாஸ்வேர்ட் மோர் தென் ஒன் சைடு. ஃபேஸ்புக்லேயே அதே பாஸ்வேர்டு, ஜிமெயிலே அதே பாஸ்வேர்டு, அந்த மாதிரி ஒரே பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் வைக்கிறது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன், மொபைல் நம்பரை பாஸ்வேர்டு வைப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய சிம்பிளான பாஸ்வேர்டு வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். தென் வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து டவுன்லோட் பண்ணுறது மூலிமா. தென் வந்து இமெயிலில் வரக்கூடிய லிங்க்ஸ், அதாவது தேவையில்லாத லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டா எதில் வந்தாலும் சரி, என்ன லிங்க் வந்தாலும் அன்னோன் லிங்க் வந்தாலும் டக்குன்னு கிளிக் பண்ணிடுறது. இது மூலியமாக வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக வந்து ஹேக் பண்ண நம்ம எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட் விசிட் பண்ணிங்கன்னா அதே மாதிரியே க்ளோன் பண்ணி இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு உங்களுக்கு தெரியாது. சில டைம் டக்குன்னு லாகின் பண்ணணும்னு சொல்லி ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவீங்க. அதில் வந்து உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கூட ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் இந்த பேட் கைஸ்லேருந்து உங்களை வந்து தள்ளி வைக்கிறது தான் இந்த 2-வே அத்தன்டிகேஷன் வெரிஃபிகேஷன் சொல்லலாம். இமேஜிங் லூசிங் ஆக்சஸ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்களேன், அந்த பேட் கைஸ் வந்து நம்ம பாஸ்வேர்டு ஸ்டீல் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்களேன், என்னென்னலாம் ஆக்சஸ் பண்ண முடியுன்றது இதிலே போட்டிருக்காங்க. சரிங்களா? தென் யூ குட் லாக் அவுட் ஆஃப் யுவர் அக்கௌண்ட் தென் டூ சம் ஆஃப் தி ஃபாலோவிங். இன்கேஸ் நம்மளுக்கு இது லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து உங்களோட ஆக்டிவிட்டி, உங்களோட கூகுள் அக்கௌண்ட் என்னென்ன டிவைஸில் ஆக்டிவேட்டாக இருக்குன்ற விஷயங்கள் வந்து கண்டுபிடிங்க. அப்படி ஆக்டிவேட்டாக இருக்கா சைமல்டேனியஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கூகுளில். இந்த மாதிரி புது டிவைஸ்லேருந்து லாகின் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அந்த இதுக்காண்டி தான் இப்போ வந்து இது வந்து நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா 2-வே அத்தன்டிகேஷன் ஆன் பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஹைலி செக்யூர் தான். உங்களுக்கு வந்து ஓடிபியோ அண்ட் தென் வந்து உங்கள் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டுமே தான் லாகின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணுறாங்க, அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ண விரும்புகிறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் வந்து ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண முயற்சி செய்வாங்க. பழைய பாஸ்வேர்டு திரும்பி வைக்கிறீங்கன்னா பழைய பாஸ்வேர்டு இல்லாட்டி ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ண முயற்சி செய்வாங்க. இது வந்து நார்மலாக ஹேக்கர் பார்த்து தான் பண்ண முடியும்லாம் கிடையாது. நார்மலாக இருக்கவங்களே வந்து இது மாதிரி முயற்சி செய்யலாம். ஸோ அதனால சொல்கிறது, ஏன்னா ஒரு இமெயில் ஐடியில் நம்ம நார்மலாக அந்த இமெயில்ஸ் மட்டும் வர போகிறது இல்லை. அதில் வந்து பேங்கிங் ரிலேட்டடு, தென் ஷாப்பிங், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து அந்த நம்ம வந்து இமெயில்ஸில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் வந்து அதிகமான பேர் வந்து இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் பேர் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க அந்த கூகுளில். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜில் நல்லா ஒரு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுவீங்க. தென் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் வரக்கூடிய அந்த ஓடிபி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பேஜில் கேட்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்து வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லாகின் ஆகும். ஓகேங்களா? இதில் போட்டுட்டு பாருங்கள், சைன் இன் டு யுவர் அக்கௌண்ட் வந்து வில் ஒர்க் ஏ லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறீங்க நார்மலாக. தென் வந்து நெக்ஸ்ட் டைம் ஓடிபி வரும், இல்லை கால் வரும், அந்த மாதிரி இல்லை ஏதாவது செக்யூரிட்டி கீ வச்சு நீங்கள் லாகின் பண்ணிப்பீங்க. அப்படி வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது நீங்கள் பண்ணாமல் போய் பாஸ்வேர்ட் போட்டுச்சுன்னா ஈஸியாக வந்து லாகின் பண்ண முடியும். அதுக்காண்டி தான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. கீப் இன் சைன் சிம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள்.
யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரியணும் லாகின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இது வந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றது இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பாருங்கள். இப்போ நார்மலாக ஒரு லேயர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டு போட்டிருந்தோம்னா முதல்ல அதாவது லேயர் பை லேயராக நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த யூடியூப் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது வந்து மே லேயர். யூடியூப் அதாவது எல்லாத்துக்கும் வந்து இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வெரிஃபை பண்ணீங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டுக்குமே வந்து சேஃப். கூகுள் ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துக்கும் இதே ஜிமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாத்துக்குமே வந்து சேஃப் சொல்லலாம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செகண்ட் லேயர். தென் நம்ம அக்கௌண்ட் வந்து தேர்ட் லேயர்ல இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்றதும் இருக்கு பாருங்க. கூகுள் டிரைவ், கூகுள் போட்டோஸ், கூகுள் டாக்ஸ் அண்ட் கூகுள் பிளஸ். அது போக உங்களோட அந்த பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே இருக்கும். ஷாப்பிங் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து ஒரே நம்பர், ஃபோன் நம்பர் இருக்கும். ஏதாவது ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க இது மூலியமாக, அதோட ரெசிப்ட் வந்திருக்கும். ஸ்விக்கி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே இமெயில் கொடுத்துருப்பீங்க. எல்லாமே ஒரே இமெயில் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் என்னென்ன 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுங்கள். 100% வந்து உங்களுக்கு ஓரளவு சேஃப்டி லேயராகவே இருக்கும். அதான் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டினே சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இமீடியட்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அதாவது சைன் இன் வில் ரிக்வயர் சம்திங் யூ நோ அண்ட் சம்திங் யூ ஹேவ். அதுதான் நான் சொன்னேன் முன்னாடியே. நம்மளுக்கு தெரிஞ்சது விஷயங்கள் தான் அந்த பாஸ்வேர்டு. சம்திங் யூ ஹேவ்னா நம்ம மொபைலுக்கு வரக்கூடிய அந்த பின், ஓடிபின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி செக்யூரிட்டி கீ. அத்தன்டிகேட்டர்னு ஒரு அஃபிஷியல் ஆப், கூகுளோட ஆப்பே ஒன்று இருக்குது. அங்கே டவுன்லோட் பண்ணிச்சிங்கன்னா அதில் ஒரு ரேண்டமாக ஒரு கோட் ஜென்ரேட் ஆகும். இந்த இருக்கு பாருங்கள் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பு. இமீடியட்டாக வந்து அது அத்தன்டிகேட்டராக வந்து அதுக்கு டேட்டா தேவையில்லை கிடையாது. அதுக்கு டேட்டா தேவைங்கிறது கிடையாது. ரேண்டமாக அது கோட் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த கோட் மூலியமாக கூட உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கலாம். அதான் போட்டிருக்காங்க வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கோட்ஸ் ஆர் யூனிக்லி கிராஃப்டட் ஃபார் யுவர் அக்கௌண்ட்னே சொல்கிறாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்குன்னே தனியாக வந்து யூனிக்காக ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பர்டிகுலர் செகண்ட்ஸ் வரையும் அந்த கோட் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பர்டிகுலர் செகண்ட்ஸ் மேலே அது நியூ கோடாக ஜென்ரேட் பண்ணும். அது வந்து பக்கா சேஃப்னே சொல்லலாம். ஸோ இமீடியட்டாக வந்து உங்களை 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கெட் கோட்ஸ் வியா டெக்ஸ்ட் மெசேஜ். அதாவது கூகுள்லேருந்து நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து அனுப்பணும் மொபைலுக்கு. இல்லை அதுலேருந்து அதுக்கு வந்து பர்டிகுலர் சார்ஜஸ் வந்து எடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. கூகுளோட பேக்கப் வந்து ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு தான் வந்து இந்த சம்டைம் வந்து அது அதே நம்பர் எடுக்காது. அதுக்காண்டி இன்னொரு பேக்கப் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதுக்கு சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து கூகுள்லேருந்து சில நேரம் கால் பண்ணி வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அப்படி இல்லாட்டி நீங்கள் பேக்கப் கோடு ஆப் தான் வந்து இந்த தேர்ட் ஒன்று. நோ கனெக்ஷன் நோ ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த கூகுள் அத்தன்டிகேட்டர் ஆப் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குது, ஐஓஎஸ்ல இருக்குது, பிளாக்பெரியில் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது. இது வந்து இன்டர்நெட் தேவைன்றது வந்து கிடையாது அப்படின்லாம். ரிஜிஸ்டர் யுவர் கம்ப்யூட்டர் ஆன் யூ டியூரிங் சைன் இன் யூ கேன் சூஸ் நாட் டு யூஸ் அகெயின் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். ஆமாம், இப்போ வந்து ஒரு கம்ப்யூட்டர் இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர் ஆர் பிசி ஆர் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்கன்னா அதில் கேட்கும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு, நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். அது கீழே இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தடவை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறீங்களா, அதாவது இனிமேல் வந்து அடுத்த தடவை நான் லாகின் பண்ணும்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டிக்கை எடுத்து விட்டீங்க, டிக் போட்டு விட்டீங்க. அதாவது யூ கேன் சூஸ் நாட் டு யூஸ் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அகெயின் ஆன் யுவர் கம்ப்யூட்டர். இன்னொரு தடவை நான் யூஸ் பண்ணலாம், ஏன்னா உங்கள் கம்ப்யூட்டர் தான் திருப்பி நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க, அதனால் வேணாம்னா நீங்கள் அதை எடுத்து விட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூ கேன் இன்ஸ்டன்ட் ஆஃப் யூசிங் வெரிஃபிகேஷன் கோட் யூ கேன் இன்சர்ட் எ செக்யூரிட்டி கீ இன்டு யுவர் கம்ப்யூட்டர்ஸ் யூஎஸ்பி போர்ட் ஃபார் ஈவன் மோர் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஃபிஷிங் அட்டாக்ஸ். ஃபிஷிங்னா ஒரு அக்கௌண்ட் ஒரு வெப்சைட்னா வேறு வெப்சைட் மாதிரி அப்படியே க்ளோன் பண்ணி இருக்கக்கூடிய இன்னொரு வெப்சைட் தான். இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் மாறி இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த செக்யூரிட்டின்னு போட்டிருக்காங்க, இது ரிலேட்டடாக வந்து நம்ம பார்ப்போம் சரிங்களா. உங்கள் அக்கௌண்ட் வந்து யாராவது ஆக்சஸ் பண்ண முயற்சினா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுறது, உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தால் உடனே லாகின் பண்ணி உடனே ஃபோன் நம்பரை தான் மாற்றுவாங்க. ஏன்னா உங்கள் ஃபோன் நம்பரை வச்சு தானே நீங்கள் அடுத்தடுத்து இது பண்ணுவீங்க, லாகின் பண்ண முயற்சி செய்வீங்க. ஸோ ஃபோன் நம்பர் தான் மாற்றுவாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் நம்பரை மாற்றி ஆக்சஸ் பண்ண முயற்சி செஞ்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ வந்து
எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அதாவது ஃபோனில் வரக்கூடிய நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி பாப்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், நீங்கள் என்ன சைன்இன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. அதுதான் அதில் போட்டிருக்காங்க ஃபோன் ப்ராம்ப்ட்னு. when we need to make sure it's your sign in, நாங்கள் தான் சைன்இன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு will send a prompt to your phone, then you can simply tap the prompt to help prove it's you or let us know if it's not you to help to protect your account அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. phone prompt help improve the security of your account and are faster than entering the code அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு SMS வரும், SMS மூலியமா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா, உங்களுக்கு ப்ராம்ப்ட் மெசேஜ் வந்துச்சுன்னா எஸ் கொடுத்தாலும் எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நீங்கள் லாகின் பண்ணலன்ற மாதிரி. ஓகேங்களா, லாகின் நோன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகாது, பாஸ்வேர்டு தெரிஞ்சு நீங்கள் அவங்க லாகின் பண்ணாலும். அதனால உங்கள் ஃபோனை யார்ட்டையும் கொடுக்காதீங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்கள் ஃபோனை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, யாரும் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபோன் வந்து உங்கள் பாஸ்வேர்டு இருந்தாலே வந்து லாகின் பண்ண முடியாது. அதனால ஃபோனை வந்து லாகின் பண்ண இன்கேஸ் அவங்க லாகின் யாரும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டி லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த உங்கள் மொபைலில் இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் என்னென்ன டிவைஸ் வந்து ஆனில் இருந்திருக்கு, எப்போ ஆனில் இருந்திருக்குன்ற விஷயங்கள்லாம் வந்து தெரியும். ஸோ அதை பற்றி நான் வந்து அது இன்னொரு வீடியோவில் கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜிமெயில் ஐடி ரெக்கவரி ஆப்ஷன், ஒன்ஸ் உங்கள் ஜிமெயில் ஐடி யாரும் ஆக்சஸ் பண்ண முயற்சி செஞ்சாங்க அப்படின்னா அந்த ரெக்கவரி ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து திருப்பி உங்கள் அக்கௌண்ட் வந்து எடுத்துக்க முடியும். அதாவது ரெக்கவரி இமெயில் அட்ரஸ், ரெக்கவரி ஃபோன் நம்பர் கொடுத்து. ஓகேங்களா, முதல்ல அதெல்லாமே ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கூகுளில் ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டேப்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் வியூ வந்துடும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி கூகுள் அக்கௌண்ட் இருக்கும், கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கும், நீங்கள் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி இந்த செக்யூரிட்டிக்கு வந்துடுங்க. செக்யூரிட்டிக்கு வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் கூகுள் அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆஃப்னு வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வரும் எப்படி கூகுள் அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓகேங்களா, கெட் ஸ்டார்டட் கொடுங்க. மறுபடியும் லாகின் பண்ண சொல்லுவோம் உங்களை. ஸோ மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன், லாகின் ஆகிடுச்சு. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்துருச்சு. இந்த மாதிரி யூஸ் யுவர் ஃபோன் ஆஸ் எ செகண்ட் ஸ்டெப் சொல்லி வந்துடும், செகண்ட் சைன்இன் ஸ்டெப்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் கூகுள் ப்ராம்ப்ட் ஆன் திஸ் டிவைஸ் நவ் அப்படின்னு வந்துடும். கூகுள் அக்கௌண்ட்டில் என்னென்ன டிவைஸில் ஆன் பண்ணி வச்சிருக்குன்றதோ அது ரிலேட்டடாக வந்துடும். டோன்ட் சி யுவர் இப்போ அதில் வந்து வேறு யாராவது அவங்க பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிவைஸ் பேரோட வந்துடும், இந்த டிவைஸ் இந்த மாடல் நம்பர். டோன்ட் சி யுவர் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் உங்கள் அக்கௌண்ட்டை வச்சு. அதே மாதிரி கூகுள் டோன்ட் வாண்ட் டு யூஸ் கூகுள் ப்ராம்ப்ட், உங்களுக்கு கூகுள் அதாவது ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும், நோன் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகாது. அந்த ஆப்ஷன் தவிர்த்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணி நிறைய ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, கால் மூலியமா இல்லாட்டி SMS மூலியமா வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ட்ரை இட் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா இப்போ வரும் பாருங்க, இப்படி வந்துடும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ட்ரை டு சைன் இன் ஃப்ரம் டிவைஸ் அப்படின்னு வந்துடும். இப்படி எஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா தான் சைன் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ எல்லோரும் இதை சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் ஸோ மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்தக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் நீங்கள் என்னென்ன மொபைலில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு வரும். டர்ன் ஆன் கொடுத்தீங்கன்னா டர்ன் ஆன் ஆயிரும், அவ்வளோதான். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தென் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த இன்னும் ஆன் பண்ணாமல் வச்சுட்டு ஃபுல்லாக ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு செக்யூரிட்டிக்காண்டி. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும், அதில் ஃபோன் நம்பர் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SMS வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு அற்புதமான அதாவது நம்ம பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கண்டென்ட்டில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.